வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கு நம்ம சேனலில் என்னோட ஒன் ஆஃப் த பிஸி டே தான் பார்க்க போகிறீங்க. ஸோ இன்றைக்கு என் பொண்ணோட எக்ஸாம் டே. ஸோ ரொம்ப 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 பிஸியாக போயிட்டுருக்கிற டேஸ். ஒரு 2 வீக்ஸாக எக்ஸாம் நடந்துகிட்டு இருந்தது. ஸோ ரொம்பவே பிஸியாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதில் ஒன் ஆஃப் த டே தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ ஏர்லி மார்னிங் 4:30க்கெலாம் நான் எழுந்துட்டேன். இன்றைக்கி வந்து குக்கிங் ஸ்டார்ட் பண்ண முன்னாடி சரி உளுந்து மாவு அரைச்சிடலாம், ஜஸ்ட் தோசை மாவு அரைச்சிடலாம் அப்படின்ட்டு நான் உளுந்து அரைய போட்டிருக்கேன். ஒரு ஷார்ட்ஸில் நான் வந்து ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருந்தேன். அதாவது எப்படி தோசை மாவு அரைப்பேன், ரொம்பவே சாஃப்டாக நல்லா புஸ்ன்னு வரும். ஸோ அதுக்கு நான் என்ன ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு ஆல்ரெடி அந்த ஷார்ட்ஸில் சொல்லியிருந்தேன். சேம் நான் வந்து ஐஸ் வாட்டர் எடுத்து தான் நான் வந்து உளுந்து அரைப்பேன். ஸோ அது பண்ணும்போது ரொம்பவே நல்லா புசுன்னு அரையும். அண்ட் பார்த்திங்கன்னா இப்போ 4:49. ஸோ இந்த டைமில் அடுத்தடுத்து சீக்கிரமாக குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடணும். இன்றைக்கின்னு பார்த்த தண்ணியும் கரெக்டாக தீர்ந்து போச்சு. ஸோ ஜீரக தண்ணி யூஸ்வலாக நான் வந்து வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுடுவேன். ஸோ பாப்பாவுக்கும் கொடுத்துட்டு மீதி உள்ள தண்ணியில் வந்து மீதி உள்ள ஜீரகத்தை வந்து யூஸ் பண்ணி அகெயின் நான் தண்ணி ஊற்றி அகெயின் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு குடிக்கிறதுக்காக வச்சுப்பேன். ஸோ அதே மாதிரி இன்றைக்கும் ஜீரக தண்ணி ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இட்லி தோசை அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ எது இருந்தோ இல்லையோ கண்டிப்பாக இட்லி மாவு வீட்டில் இருந்தே ஆகணும். கடைகளில் இங்கே ரெடிமேடாகவே கிடைக்கும் தான். ஆனாலும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற அளவுக்கு ஒரு குவாலிட்டியாக ஒரு நல்ல சாஃப்டாக அந்த மாதிரி கிடைக்காது. ஸோ மேக்ஸிமம் நான் வந்து உளுந்து அரைக்கும் போது அதில் கொஞ்சமாக வெந்தயமும் போட்டு அரைப்பேன். ஸோ அதனால் ரொம்பவே வாசமாக இருக்கும். இட்லி ஊற்றி வைக்கும்போது அவ்வளோ வாசமாக இருக்கும். எனக்குமே பர்சனலி அந்த ஃப்ளேவர் அந்த வாசம் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் நானே தான் ரெடி பண்ணிக்குவேன். சம்டைம்ஸ் முடியல அப்படின்னா ரொம்ப ரேராக கடையில் வாங்கிக்குவோம். ஸோ எங்கள் வீட்டில் எவ்ரிடே நான் மார்னிங் இந்த ஜீரக தண்ணி ரெடி பண்ணி வச்சுப்பேன். எதர் ஜீரக தண்ணி, அது இல்லைன்னா கேரளாவில் கிடைக்கும் இல்லையா ஒரு பிங்க் கலர் வாட்டர், அந்த தண்ணி ரெடி பண்ணி வச்சுப்பேன். ஸ்கூலில் நீங்கள் பாட்டில் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அங்கே ரீஃபில் பண்ணிக்க முடியும். பட் இருந்தாலும் நான் மோஸ்ட்லி இங்கேயே பாட்டிலை க்ளீன் பண்ணிவிட்டு அதில் வந்து ஏதாவது ஒரு தண்ணி மாற்றி கொடுத்து விட்ருவேன். முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ ஜீரக தண்ணி எடுத்துகிட்டு போகிறதுனால இன்னுமே கொஞ்சம் ஹெல்த்தியான வாட்டர் குடிக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். ஸோ அதனால் மேக்ஸிமம் நான் வந்து ஜீரக தண்ணி கொடுத்து விட்டுருவேன். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா உளுந்து சூப்பராக அழகாக பொங்கி வந்திருக்கிறத பார்க்க முடியும். நான் வந்து இத்தனைக்கும் ரொம்ப அதிகமான குவான்டிட்டிலாம் போடல, 3/4 வழக்கு தான் உளுந்து வந்து ஊற வச்சுருந்தேன். பட் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக உப்பிட்டு வந்திருக்கு. இது ஒன்லி எனக்கு வந்து நானும் நிறைய ட்ரிக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து எனக்கு ஒர்க் அவுட் ஆனது இந்த ஐஸ் வாட்டர் மெத்தடு தான். ஸோ முடிஞ்சால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நான் அரிசியும் அப்படியே அரைய போட்டுட்டேன்.
சாப்பாடு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி பண்ணால் தான் பிடிக்கும். ஸோ எங்கள் வீட்டில் சாதம் நான் வடித்தாலும் சரி, இல்லைன்னா குக்கரில் வச்சாலும் சரி, எதுவாக இருந்தாலும் எந்த பிரச்சனையும் சொல்லாமல் சாப்பிட்டுப்பாங்க. எப்போவுமே நான் சாப்பாடு வைக்கும்போது கொஞ்சம் அதிகமாக, அடுத்த நாள் வர மாதிரி கொஞ்சம் அதிகமாக வச்சுப்பேன். ஏன்னா மார்னிங் மோஸ்ட்லி எல்லாருமே வந்து இந்த பழைய சாதத்தை தான் கஞ்சியாக சாப்பிடுவோம். அது வந்து ஒரு ஃபுல் மீலாக எடுத்துக்க மாட்டோம். இது வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹெல்த் ட்ரிங்க் மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் டே மீன்ஸ் எவ்ரிடே ஃபர்ஸ்ட் நம்ம சாப்பிட்ற ஃபுட் ஒரு ப்ரோபயோட்டிக்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாருமே எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுப்போம். அதுக்கப்புறம் நான் தனியாக பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருப்பேன். ஸோ அதை தான் அவங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு அதை தான் சாப்பிடுவாங்க. பட் அதுக்கு முன்னாடி ஒரு ஹெல்த் ட்ரிங்க் மாதிரி இதை நான் வந்து யூஸ்வலாக கொடுக்குறது வழக்கம். ஸோ இந்த கீ வந்து பார்த்திங்கன்னா நானே ரெடி பண்ணது. அதாவது ஊருக்கு போயிருந்தப்போ எவ்ரிடே பால் வாங்கி அதை வந்து சுண்டை காய்ச்சி அந்த பாலாடையை எடுத்து அதை சேவ் பண்ணி வச்சு தென் அதை கிரைண்ட் பண்ணி பட்டர் எடுத்து தென் அதிலேருந்து நெய்யாக உருக்கி எடுத்தேன். இது வரைக்கும் அதாவது குக்கிங்னா என்னன்னே தெரியாத எனக்கு ஒன் பை ஒன்னாக கற்றுக்கிட்டு இன்றைக்கு கீ நானே ஓனாக ப்ரிப்பேர் பண்ணுற அளவுக்கு நான் வளர்ந்துருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது ஓகே வெரி குட் அப்படின்னு எனக்கு நானே பேட் பண்ணிக்கிட்ட டைம் இது. ஸோ அந்த விதத்தில் கொஞ்சம் ப்ரௌடாக தான் ஃபீல் பண்ணேன். ஸோ எவ்ரிடே மார்னிங் வந்துட்டு கண்டிப்பாக இந்த கீ வாட்டர் நான் எடுத்துப்பேன். எனக்கு ஒரு ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸ் இருந்தப்போ பிசிஓடி இஷ்யூஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி எனக்கு ஒரு டாக்டர் சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போது இது ரொம்ப ரொம்ப பாப்புலர், நிறைய பேர் இது குடிக்கிறாங்க அப்படின்னு நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ எனக்கு இது உண்மையிலே ரொம்பவே ஹெல்ப் பண்ணுச்சு. யூஸ்வலி நான் வந்து இதை கிரைண்ட் பண்ணிக்குவேன், இந்த மாதிரி ஒரு வாட்டி கிரைண்ட் பண்ணிக்குவேன். ஏன்னா அது இல்லைன்னா எனக்கு அந்த கீ மேலேயே அப்படியே ஃப்ளோட் ஆகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ கிரைண்ட் பண்ணிட்டா ஓரளவுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். டேஸ்ட் வைஸ் உங்களுக்கு எந்த டேஸ்ட்டுமே இருக்காது, ஒரு ஸ்வீட் காரம் எதுவுமே இருக்காது. பட் நான் இதில் கொஞ்சமாக மிளகு சேர்த்துப்பேன். ஸோ எனக்கு ஒரு லைட்டான ஒரு காரம் இருக்கும். பட் குடிக்கிறதுக்கு ஓகேவாக இருக்கும். நீங்கள் ரொம்ப டேஸ்ட் எதிர்பார்ப்பீங்கன்னா எந்த டேஸ்ட்டுமே இருக்காது. பட் ஓகே, ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். ஹெல்தி அப்படின்னு நினச்சி குடிச்சிக்க வேண்டியதுதான். இன்றைக்கு என் பாப்பாவுக்கு பிடிக்காத ஒரு எக்ஸாம். ஸோ அதனால் அவளுக்கு பிடிச்ச பாஸ்தாவை வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இதை ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எஸ், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பாஸ்தா அண்ட் லஞ்சுக்கு வந்து ஃபிஷ் குழம்பும் அண்ட் ஃபிஷ் ஃப்ரையும் பண்ணியிருந்தேன். ஸோ எப்போவுமே ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஆர் எய்தர் பிரேக்ஃபாஸ்ட் இல்லைன்னா லஞ்ச் ஏதாவது ஒன்று கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி பார்த்துப்பேன். ஸோ அப்படின்னா மட்டும்தான் என்னாலேயும் சம்பவம் மேனேஜ் பண்ணிவிட்டு கரெக்ட் டைமுக்கு கொடுத்து விட முடியும். ஒரு 7:05 7:10 ரெடி பண்ணி ஆகணும். பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாமே ரெடி பண்ணணும். அது போக ஸ்நாக்ஸ் வேறு ரெடி பண்ணணும். ஸ்நாக்ஸ் ஓகே, எனிவே ஃப்ரூட்ஸ் தான் கொடுத்து விடுவேன். சம்டைம்ஸ் வந்துட்டு ஏதாச்சும் ப்ரிப்பேர் பண்ணி ஆல்ரெடி வச்சுருந்தேன்னா அதை நான் வந்து கொடுத்து விடுறது உண்டு. எதர் பிஸ்கட், கேக் அந்த மாதிரி ஏதாவது. பட் ரொம்ப ரேர் தான், மேக்ஸிமம் வந்து ஃப்ரூட்ஸ் தான் கொடுப்பேன்.
ஸோ இனிஷியலி என் பொண்ணு வந்து வேறு ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தாங்க. கிரேட் 1 and 2 வேறு ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தாங்க. கிரேட் 3ல் இப்போது வந்துட்டு வேறு ஸ்கூல் போயிருக்காங்க, புது ஸ்கூல் போயிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கூல் பர்சனலி எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரேட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு வந்து என் பொண்ணு வந்து ஃபுல் மார்க் எடுக்கணும், ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும், கிரேட் ஸ்கூல் டாப்பர் ஆகணும், அந்த மாதிரிலாம் எந்த தாட்டும் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் என் பொண்ணு வந்து சோஷியலாக ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் கூட எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது, எப்படி அவங்க வந்து புல்லிங் நடக்கலாம், இல்லை என்ன வேணாலும் நமக்கு ப்ளஸ் அண்ட் மைனஸ் பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் ஏதாவது நடக்கலாம். ஸோ வந்து அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, ஒவ்வொரு குழந்தைங்களும் எந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவில் இருப்பாங்க, டிஃப்ரெண்ட் ஆட்டிடியூடில் இருப்பாங்க. ஸோ எல்லாத்தையுமே அவள் ரியலாக பார்த்து ஃபேஸ் பண்ணி கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பர்சன் தான் நான். ஸோ மார்க் வந்து என் பொண்ணுடைய இதை வந்து டிசைட் பண்ணாது அப்படின்னு நான் நினைப்பேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டாப்பிக்கை படிக்கிற அப்படின்னா அது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சுக்கோ, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஸோ எனக்கு இந்த ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மார்க் இல்லை 5 மார்க் கொஸ்டின்ஸ் அப்படின்னா, உங்களுக்கு நம்மளாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது 2 மார்க் கொஸ்டின்ஸு டிஸ்கிரைப் பிளான்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா, நம்ம அந்த பிளான்ஸை பற்றி என்ன டிஸ்கிரிப்ஷன் ஸ்கூலில் இல்லை புக்கில் கொடுத்துருக்காங்களோ அந்த டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் அப்படியே எழுதணும். நீங்கள் வந்து உங்களோட ஓன் இமேஜினேஷனில் எதுவுமே அதில் எழுத முடியாது இல்லையா? ஸோ ஆனால் இந்த ஸ்கூலில் அப்படி கிடையாது. இப்போ ஒரு டாபிக் அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த டாபிக் பற்றி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அதில் அந்த டாபிக் பற்றின டீட்டெயில்ஸ் இருக்கும், நீங்கள் அதை படிக்கணும் தான். படிச்சுட்டு தென் அதை வந்து நீங்கள் உங்களோட ஓன் வேல உங்களுக்கு என்ன மாதிரி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்களோ அதை வச்சு நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணால் போதும். அந்த புக்ஸில் இருக்கக்கூடிய அதை சேம் டிஸ்கிரிப்ஷன் அப்படியே நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து உங்களுக்கு இது வந்து 2 மார்க் கொஸ்டின்ஸ், இது வந்து 5 மார்க் கொஸ்டின், இது 5 மார்க் கொஸ்டினோட ஆன்சர், அந்த மாதிரி செப்பரேட்டாக கொடுக்க மாட்டாங்க. ஒரு டாபிக் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மஸ்குலர் சிஸ்டம் அப்படின்னா மஸ்குலர் சிஸ்டம் டாபிக் மட்டும்தான் இருக்கும். அந்த டாபிக் கீழே ஒரு சின்ன பேராகிராஃப் இருக்கும். அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கனாலே உங்களால் 2 மார்க் கொஸ்டினாக இருக்கட்டும், ஃபில் இன் த பிளாங்க்ஸாக இருக்கட்டும், மேட்ச் த ஃபாலோயிங்காக இருக்கட்டும், ட்ரூ ஆர் ஃபால்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் தான் இங்கே மேட்டர் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்கூலில் நான் பார்த்த டிஃப்ரெண்ட். ரொம்ப ஃபீஸும் கிடையவே கிடையாது. அந்த ஃபீஸ்னால் அதிகம் நான் வந்து பெஸ்ட்டாக சொல்கிறேன்னா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஃபீஸ் வந்து ஒரு ஆவரேஜான ஃபீஸ் தான், மாட்ரேட்டான ஃபீஸ் தான். ரொம்ப பிலோனும் சொல்ல, ரொம்ப ஹைனும் சொல்ல மாட்டேன். பட் த வே அவங்க எப்படி டீச் பண்ணுறாங்க அப்படிங்கிறது டோட்டலி டிஃப்ரெண்ட். அது எனக்கு ரொம்ப பர்சனலி ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் வந்து இப்போது என் பாப்பாவுக்கு வந்து ஒரு டாப்பிக்கை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, ஒரு விஷயத்தை வந்து அவளே ரீட் பண்ணிவிட்டு ஓகே இதை இப்படி தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது அவளுக்கு புரியுது. ஆப்வியஸ்லி நாங்கள் வீட்டில் தமிழ் தான் பேசுவோம், தமிழில் மட்டும்தான் கம்யூனிகேட் பண்ணுவோம். ஸோ வந்து நான் ஒன்ஸ் அவள் ரீட் பண்ணி முடிச்சதும் அதை நான் தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அது அவளுக்கு இன்னுமே பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. ஸோ என்னோட ஒரு ஷார்ட்ஸில் ஆல்ரெடி நான் எந்த ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணுறேன் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு அப்படின்னு நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ கண்டிப்பாக செக் அவுட் பண்ணுங்கள். ஏன்னா அவ்வளோ சூப்பராக ஃபிஷ் ஃப்ரை உங்களுக்கு பண்ண முடியும். உங்களுக்கு இது வரைக்கும் ஃபிஷ் ஃப்ரையில் வந்து இருக்கிற பிரச்சனை வந்து உள்ளே வந்து மசாலா கோட் ஆகிருக்காது, வெளியில் கோட் ஆகும், பட் உள்ளே வந்து கோட் ஆகாது அப்படிங்கிறது. பட் நான் சொன்ன வேல வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை உங்களாலேயும் பண்ண முடியும். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. ஃபிஷ் ஃப்ரைக்கு மசாலாவும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். சாப்பாடும் வடிச்சாச்சு. இப்போ ஃபிஷ் ஃப்ரை மட்டும் பண்ணினா போதும், வேலை முடிஞ்சுது. ஸோ நான் மேக்ஸிமம் எப்போவுமே ஃபிஷ் ஃப்ரை வந்து ஷாலோ ஃப்ரை தான் பண்ணுவேன். அது எவ்வளோ பெரிய ஃபிஷ்ஷாக இருந்தாலும் சரி, இல்லை குட்டியாக இருந்தாலும் சரி, பெருசாக இருந்தாலும் சரி. ஏன்னா கம்மியான ஆயில் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். நம்ம டீப் ஃப்ரை பண்ணோன்னா அப்புறம் அந்த ஃபிஷ் ஃப்ரை பண்ண அந்த ஆயிலை அப்புறம் என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு கன்ஃபியூஷனில் இருப்போம். ஸோ வந்து நீங்கள் ஷாலோ ஃப்ரை பண்ணுங்கள், சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ பாஸ்தா பாருங்கள் இவ்வளோ க்ரீமியாக செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்.
பேக்கிங் எல்லாம் முடிஞ்சிச்சு. பட் இப்போது கிச்சன் தான் கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்குது. பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாப்பா ஸ்கூல் போனதுக்கப்புறமா இது எல்லாமே வந்து சரி பண்ணிக்கலாம். இன்றைக்கி என்ன ஸ்நாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படிங்கிறது எல்லாமே நான் காமிக்கலை. பட் ஏன்னா மார்னிங் உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ஹெக்டிக்காக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இந்த டேபிளை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் நாங்கள் எந்த அளவுக்கு வெறித்தனமாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் சொல்லி கொடுத்துருக்கேன். அவ்வளோ நல்லா படிச்சிருக்கா. பார்க்கலாம் எந்த அளவுக்கு பண்ணுறா அப்படின்ட்டு. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக அவளை ப்ளஸ் பண்ணுங்கள். நல்லா படிக்கணும். ஃப்யூச்சரில் நல்ல ஒரு பெஸ்ட்டான ஒரு பர்சனாக வளரணும். ஒரு நல்ல பொசிஷன் போகணும் அப்படின்ட்டு. அண்ட் நைட்டு ப்ரிப்பேர் பண்ண நோட்ஸ் எல்லாமே அப்படியே வச்சுட்டு போனால். ஸோ தயவு செஞ்சு எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். வைல் தலை கட்டி விட்டுட்டு இருக்கும்போது கூட கொஸ்டின்ஸ்லாம் கேட்டுட்டு இருந்தேன். ஆன்சர் பண்ணிகிட்டே அம்மா போதுமா போதுமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. ஸோ மேடம் ரெடி ஆகிட்டாங்க. ஸோ இதோட இந்த வீடியோவும் முடியுது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. See you in next video. Thank you. Bye bye.